ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பேசணும் கூட தெரியல. அது இருக்கிற வானத்தை பொருளில் பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி தான் சார் ஒரு பெரிய அண்ணன் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவென்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு, அது மாதிரி அருண் ஈவென்ட்ஸ்க்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது வந்து இப்போ நாம் நினைச்சாலும் இவங்க எப்படி நம்ம ஹரிதான், ஹரினால் தான் இது ஒரு பேக் போன் சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் வந்து ஹரிதான் இதுக்கு நாளைக்கு. தேங்க்ஸ் டு 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, என்ன உங்களுக்கு எதுக்கு ரிஹர்சல்னு. சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அது தெரியல. நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐ ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஐ ட்ரை உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன். பிரபு மாஸ்டர், நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செப்ட் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாவே அப்படியே இருக்கீங்க சார், ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமிங்காக இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கேன், அப்படி தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் ஆரம்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் சார், ஆனா வந்து யூ ஏஜ் லைக் a fine wine தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பத்தியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்செப்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்செப்ட்ங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார்? இல்ல சேலஞ்ச் டெஃபினட்டா இருக்கு, பெரிய அது சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரிஹர்சல் அது என்ன நம்ம அதை பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும், பட் எங்க சைட்லேருந்து வேற மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறைய அந்த இது கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது ரொம்ப டீட்டெயிலாக போட்டேன். சின்னதாக சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது எனர்ஜி, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபுல் எனர்ஜியோட ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்கும். 3rd மினிட்ல அந்த செகண்ட்லயே ரொம்ப அந்த இது வரும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல எப்படின்னா செகண்ட், 3rd, 4th, 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் இப்போ ஸ்டேஜ்ல பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளையை யூஸ் பண்றேன். ஆடும்போது அந்த எங்க ஆடணும், எங்க இது பண்ணணும், எங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட இதுதான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்றேன். அதே மாதிரி ஃபுல்லா 3 hour இல்லை, பட் அதுல மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேர்ல வந்து. பட் உங்களை திருப்தி பண்ற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்றேன், ட்ரை பண்றேன். கண்டிப்பா சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டருடைய கான்செர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்செர்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். As simple as that, sir. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. Thank you so much. So நீங்க பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வினை
அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொட்டு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருப்பது பார்க்கும்போது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம். இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எட்டும் போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேல எப்படி எட்டும் போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா இதில் போய் கலந்துன்னு பாத்திரக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்ல அவரோட சேர்ந்து நடனம் போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற பிரபுதேவாவை நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, தம்பி ஹரிக்குமார் மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இது நீரிலேயே சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிப இளைஞர்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு சிறு குளிரில் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கீங்கனாதபடி எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதிட்டு உறுதியாக சொன்னோம். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிரபுதேவா எப்படி இசைக்கு அவர் இசை ஞானியோ கடவுளோ, பிரபுதேவா அதே போல நடனத்திற்கு ஒரு கடவுள் நடராஜா. உலகமே அவரை போற்ற போது இப்ப கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அவர் இது வரைக்கும் சினி ஃபீல்ட்ல இருந்தாரு. இப்போ ஓப்பனா மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ண போறாரு. எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது, உலக ஸ்டாராக நடனத்துல பிரபுதேவா ஆக போகிறார். அதுக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி. நன்றி. டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ற நம்ம பார்க்குற விஷயம்லாம் வேறு. அவங்க அந்த ஷூட்டிங்கில் பிரபுதேவோட ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க. இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்போ February 22 அன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங் ஐ திங்க் ஹரிசார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். இட் வில் பி தி கிரேட் சக்ஸஸ் ஆன் February 22. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். அடுத்ததாக மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர், எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க. அனைவருக்கும் வணக்கம். அருமை நண்பர் பிரபுதேவா, டான்ஸ் கிங், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது. இது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் டெஃபினட்டா இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண், அவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு, இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்சஸா அமையும் எல்லா விதத்திலையும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் கை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ அவளோட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேல நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே
அவளோட பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன் கலைக்குடி தானு அவர்கள் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவாரு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். அது எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், நிறைய அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இதில் வாய்ப்பை கொடுத்துட்டு முதல்ல நான் நன்றி சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்காது சார். இப்போ சொல்கிறேன், இப்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 டிக்கெட் சோல்ட் அவுட். 1285 டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இது வரைக்கும் 855 டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 286 நினைக்கிறேன். 256 டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ். நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பு. நான் என்ன சொன்னேன் சார், அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அண்ட் இந்தியா அந்த வென்யூ வந்து 5.1 சார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த 5.1 7.1 வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 5.1 சவுண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார். அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனே நம்ம ஐசரி கணேசன் சார் தான் அதை முதல்ல சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம், எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார். போனோம், இன்னும் என்ன வேணும் கேளுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறார். அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார், ஜெய்சங்கர் சார், அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனாக. அதில் வந்து சார் வந்து முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனாக. ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறேன். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும், இது போடுமா, இது வேணுமா, இது எடுத்துக்கோ, வேறு என்ன வேணும், நல்லா பண்ணு, அவ்வளோதான். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர். அவ்வளோ ஒரு பிகினர்ஸ் பண்ணுறாங்க சார். புனிதா மேடத்துக்கு ஒரு நன்றி. அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதுன்னு பாருங்க. இப்போ கூட பாருங்க இப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு தங்கமானவங்க. அப்புறம் டிக்கெட்டு, நான் 1 டிக்கெட்டு 4 டிக்கெட்டு 5 டிக்கெட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 100 டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது. என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவ சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க, சும்மா 5 டிக்கெட் 10 டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்க. ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளாக வேற ஒரு விஷயமா வந்தவர். அவர் ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி. அது முதல்ல எதை பண்ணணும்னு என்கிட்ட டிஸ்கஷனுக்கு வராரு. அப்போ கூட நான் என்னோட விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் முதல்ல நான் தொடுறது பேன் இண்டியா ஒரு பிரபுதேவ சார் நான் தொடுறேன். இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குன்னு கேட்டார். அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு 20,000 டிக்கெட் அத்தனை நானே வாங்கிடுமான்னு கேட்டார். பல்க் டிக்கெட்டா இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும். அதுக்காக அவர் ஒரு இதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன். என் கம்பெனி முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம், அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன். அது பெரிய ஒரு மிராக்கிள், எல்லாமே ஒரு மேஜிக், ஒரு அதிசயமாக இருக்குது சார். சார் வந்து அவர் டான்ஸில் தான் ஆச்சுன்னா அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்னா எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. போன இடம்லாம் மரியாதை. அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது சார். நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார், கவலைப்படாதீங்க. இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு நான் கேரண்டி சார். நிறைய பேசணுன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, அதை கம்மியாகவே பேசிக்கிறேன். தேங்க்யூ.